ஹாய்மா, இது பாருங்கடா, பால்கோவா பண்ணலாம், குல்ஃபி பண்ணலாம். இப்போ நான் குல்ஃபி பண்ணிகிட்ருக்கேன். பால்கோவா பண்ணுறதும் குல்ஃபி பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இப்போ பால் வந்து 1 லிட்டர் பால் அந்த ஸ்டவ்வில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கடாயில் மேலே வரைக்கும் இருந்தது. அது பாதி பால் வரைக்கும் ஆயிடுச்சு. பாதி பாலுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா அந்த பாருங்கள் திக்னஸ் ஆகிடுச்சுல்ல. இப்போது நம்ம சர்க்கரை போட்டுடணும். 1 லிட்டர் பாலுக்கு வந்து 4 குழிக்கரண்டி சர்க்கரை. ஓகேவா? அதை போட்டு இதை பாருங்கள், சர்க்கரை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அப்பப்போ நம்ம வந்து கலந்து விடணும், இல்லைன்னா வந்து அதை மாதிரி இதாகிடும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பால்கோவா பண்ணோன்னா இந்த சர்க்கரை போட்டதுக்கப்புறமும் இது நல்லா சுண்டி நல்லா கொஞ்சம் பால்கோவா பதத்துக்கு அல்வா மாதிரி வந்ததுக்கப்புறமா இறக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து குல்ஃபி பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன்னா, அது பாருங்கள், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு 50, 1 லிட்டருக்கு 50 முந்திரி பருப்பு, 50 பாதாம் பருப்பு ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நொய் மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இதில் கொதிக்கிறதுல அதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஃபேன் கீழே ஆற வச்சுட்டு அதை எடுத்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா குல்ஃபி ரெடி. 1 லிட்டர் பாலில் நம்மளுக்கு எவ்வளோ குல்ஃபி வருது பாருங்கள். ஆனால் நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா தத்துருண்டு பாட் வந்து 100 ருபீஸ் இருக்கும். இதை வந்து கிட்டத்தட்ட 6 பாட்டுக்கு விற்பாங்க. 1 லிட்டர் பாலில் இவ்வளோ வருது. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வேணும்னும் போது நம்ம வீட்டிலையே பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பாதாம் பவுடரை எடுத்து அதில் போட்டுட்டு அப்படியே கலந்துட போகிறேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இறக்கி அப்படியே வந்து நம்ம ஃபேன் கீழே ஆற வச்சுட்டு அப்படியே வந்து கிண்ணத்தில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடணும். ஓகேவா? இது கொஞ்சம் நேரம் இது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகணும். அப்போ தான் கொஞ்சம் திக்கார மாதிரி இருக்கும், அடி பிடிக்காமல் கலந்துக்கிட்டு இருக்கணும் குல்ஃபிக்கு. ஓகேவா? அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரீசரில் ஃபேன் கீழே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். ஹாய்மா, இதை பாருங்கடா, குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி. ஓகேவா? அதை பார்த்தீங்களா, ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நேற்று வந்து நைட்டு சொல்லி கொடுத்தேன் பண்ணுறத. இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இதை சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுருக்கேன். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குல்ஃபி ஐஸ்கிரீம் கற்றுக்குங்க. தேங்க்யூ.